அந்த பெரிய மாற்றத்துக்கு அவரால் உருவாக்கப்பட்டவர். இடையில கருத்து மாறுபாடு நினைச்சாங்க. அண்ணா சொல்லிட்டார், நான் 18 ஆண்டுகள் பிரிந்திருந்தாலும் கூட மற்றவர்கள் சொன்னார்கள் பிரிந்திருந்தார்கள், நாங்கள் ஐயா விட்டு நான் பிரிந்ததில்லை, என்னை விட்டு ஐயா பிரிந்ததில்லை, உள்ளத்தில் தான் இடமா இருந்தார்கள். ஆகவேதான் இந்த வெற்றி பெற்ற உடனே அண்ணா என்ன பண்ணார், நேரம் உங்களுக்கு தெரியும், வெற்றி பெற்ற உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஆளுநரை சந்திப்பாங்க. ஆனா அண்ணா அவர்கள் அவர் யாருக்கு சொல்லலை, 3 பேர். ஒருவர் நாவலர், அடுத்து கலைஞர், அதே போல அங்கு போன உடனே அம்பில் நிர்மலிங்க 200 மைலுக்கு அப்பாலே இருக்கிறார் தந்தை பெரியார் மாளிகையிலே. அப்போது வெற்றி பெற்ற அண்ணா அவர்கள் அவர் அத்தனை பேர் போய் தந்தை பெரியார் அவரை சந்தித்து இந்த வெற்றி காணிக்கையை உங்களிடம் சமர்ப்பிப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று சொன்ன நேரத்தில் ஐயா ஒரு அறிக்கை எழுதினார். அந்த அறிக்கையில என்ன எழுதியிருக்கிறார் சொன்னால், நண்பர்களே, அடுத்த நாளே மகிழ்ச்சியாக விடுதலை அறிக்கை எழுதினார்கள். அதில் அவர்கள் என்ன எழுதினார்கள் சொன்னால், அண்ணா வெற்றி பெற்ற வெற்றி வீரனாக வந்தேன், வெற்றி பெற்ற வீரனாக வந்தேன். நிமிர்ந்து அவர்கள் வெற்றி பெற்ற வீரனாக அவர் வந்தார். நான் ஒரு மணப்பெண்ணை போல தலையை குறிந்து கொண்டிருந்தேன். இந்த மாதிரி யாராவது சொல்லுவார்களா? யார் வழி உண்டார்கள் அவர்கள்? அண்ணாவுக்கு ஐயாவுக்கும் 30 ஆண்டுகள் வேறுபாடு, வயது இடைவெளி பூராமே. அப்படிப்பட்டவரை பார்த்த உடனே அவ்வளவு எங்களை வழி நடத்துங்கள். ஆனால் அண்ணா கேட்ட முதல் வார்த்தை ஐயாவிடம் சொல்லும்போது வழி நடத்துங்கள் என்கிறார். அண்ணா சட்டமன்றத்துக்கு வருகிறார். அவர்கள் 2 பேருக்கு இந்த ஒன்று சொன்னால் போது இன்னும் நிறைய சொல்ல வேணும். சட்டமன்றத்திலே சொல்கிறார். நண்பர் முனு ஆதி, அவருக்கு இப்போது 100ஆண்டு விழா, அவருக்கு இந்த காலகட்டம். அந்த முனு ஆதி அவர்கள் எம்எல்ஏ, தாம்பரம் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர். அவர் எழுந்து, அண்ணா ஐயாவுக்கு என்ன பரிசு கொடுக்க போல், தியாகிகளுக்கு மானியம் கொடுக்கிறீர்கள், ஐயாவுக்கு நீங்கள் இந்த அரசு என்ன கொடுக்க போகிறது என்று சொன்ன உடனே அண்ணா நிமிர்ந்து பார்த்து சொன்னார், இந்த அரசே பெரியாருக்கு காணிக்கை என்று சொன்னார். இது சாதாரணமல்ல நண்பர்களே. இளைய தலைமுறை, வரலாற்று தலைமுறை, இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இளைய தலைமுறைகள் மின்மினிகளை கண்டு ஏமாறக்கூடாது.